நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஆடு மேய்க்கிறேன்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்பா ஆடு மேய்க்க போயிட்டு இருந்தாங்க. அந்தால கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷ காலம் ஆடு மேய்ச்சேன். அதுக்கப்புறம் அப்பா முடியலன்ட்டு ஆடெல்லாம் விற்றுட்டாங்க. எனக்கு ஒரு 25 ஆடு தந்தாங்க. 25 ஆடு தந்தாங்க. அந்த 25 ஆட்டை ஒரு 2 வருஷ காலம் மேய்ச்சேன். இப்போ 150 ஆடாக வச்சுருக்கேன். 2007 தொழிலுக்கு வந்தேன். 15 வருஷம் ஆச்சு. மேய்க்க போகிறது ரொம்ப கஷ்டம். இடங்கள் கிடையாது. சில இடத்துல விட மாட்டாங்க, பேசுவாங்க, மானாங்கண்ணியாக ஏசுவாங்க. சில இடத்துல அடிக்கவும் வருவாங்க. அதெல்லாம் பயங்கர கஷ்டம் உண்டு. மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். நிம்மதியாக ஒரு நேரம் இருக்க முடியாது. காலையிலேருந்து நைட்டு வரேன்னா காலைல வந்து இந்த தட்டியெல்லாம் அடிக்கணும். அப்புறம் சின்ன குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுத்து அடைச்சிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து 10 மணிக்கு கொண்டு போவேன். 10 மணிக்கு கொண்டு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு கொண்டு வருவேன். அதுக்கு பிறகு பால் கொடுக்கணும். இந்த டேமேஜான கால் ஆடு நோய்களுக்கு ஊசி போடணும். அதெல்லாம் போடுவேன். நைட்டு சாப்பிட்டுட்டு காவலுக்கு வருவேன். அவங்க தோட்டத்துக்காரங்க கிட்ட அனுமதிக்க அவங்க போடணும்னு சொல்லுவாங்க. உரத்துக்காண்டி எந்த டைமில் எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியல. முன்னெச்சரிக்கையாக நாங்கள் தடுப்பூசி போடுவோம். பிபிஆர், அப்புறம் கிருமிக்கு மருந்து வாங்கி கொடுப்போம். விற்பனைனா நமக்கு தேவை உள்ள ஆடுகளை வச்சுட்டு மிச்ச குட்டி ஆடுகளை வைப்போம். நாங்கள் ஃபுல்லாக வளர்ப்புக்கும் கொடுப்போம், தீபாவளி கசாப்புக்கும் கொடுப்போம். ரம்ஜான் நம்மகிட்ட வாங்குறது நார்மல் ரேட்டுக்கு வாங்குவாங்க. அவங்க விற்கிறது ஹை ரேட்டுக்கு விற்பாங்க. இதே இது நம்ம கொடுத்துட்டு சந்தையில் போய் கேட்டால் நமக்கு அதோட கூட்டின ரேட்டுக்கு தான் தருவாங்க. இதில் நமக்கு இந்த குட்டி ஒரு 6 மாதம் 3 மாதம் சைஸில் உள்ள குட்டி மாதிரி வயசான ஆடு கிலோ கணக்கு எடை கணக்கெல்லாம் கிடையாது. குத்து மதிப்பான ரேட். 150 ஆடு வச்சுருக்கோம்னா ஒரு 3 கடா 2 கடா போடலாம். நம்ம தேவையை பொறுத்து போட்டுக்கலாம். இங்கேருந்து நாங்கள் இப்போ இங்கே நாகர்கோவில் பக்கம் கொண்டு போவோம். ஆமாம், ரொம்ப தூரம். அது ஒரு நாள் நைட்டும் பகலும் நடக்க வேண்டியது இருக்கும். இப்போ எங்கே மழை இருக்காதுல்ல, அங்கே 3 மாத காலம் தான் ஆமாம், 3 மாத காலம் மேயும் போது அங்கே நாங்கள் மேய்ச்சலுக்கு போவோம். வயல் அறுக்கவும் போவோம். வருஷத்துக்கு ஒரு 60 குட்டி கிடைக்கும். 60 குட்டி ஒரு 40 குட்டி வரும். மிச்சம் டேமேஜ் ஆயிரும். எங்ககிட்ட கேட்குறது சிலவங்க வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஆணை ஆடு கேட்பாங்க, நல்ல கலராக இருக்கிறத. நாங்கள் 1 2ன்னு சில ஆளுக்கு ரொம்ப விரும்பி கேட்டால் கொடுப்போம். வெள்ளாடு வந்து வேலிகள் தோட்டத்தோடு அழிக்கிறதுக்கு போயிடும். இதுன்னா தரையிலே மேயும், நம்ம சொல்கிறத கேட்கும். மேய்ச்சல் முறையில் பண்ணுறேன்னா காடு காடாக உலகம் பூரா போயிட்டே வரணும். அதுனா ஃபார்ம்னா ஒரே இடத்துல இருக்கலாம். நமக்கு இப்படி காட்டில் போய் மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, ஆள்கள் கேஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஆடு எல்லா இடமும் போகும்போது அந்த ஆட்டுக்கு காலு இதெல்லாம் கொஞ்சம் பலம் கிடைக்கும். நம்மளாம் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர்லாம் நடக்க வேண்டியது இருக்கும். குறைஞ்சது ஒரு 50 ஆடு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். மேய்ச்சல் முறையில் வச்சு பண்ணது தான் பெஸ்ட்டாக தெரியும். தீவன செலவு எல்லாமே கம்மியாகும். அது நம்ம டைமுக்கு தீவனம் கொடுக்கணும்ல. எவ்வளோ கொடுத்தாலும் தாங்காதுல்ல. ஏக்கர் கணக்கில் பம்பு செட் இருக்கிறதுனால பண்ணது கொஞ்சம் ஆண் ஆடு வச்சு பண்ணலாம். பெண் ஆடெல்லாம் வச்சு பண்ணனா நஷ்டம் தான் இருக்கும். இப்போ ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் இருக்கும்னா நம்ம அதில் ஃபார்ம் வச்சு 4 கரையும் வேலை கம்பி வேலி போட்டு இது பண்ணலாம். தைரியமாக பண்ணலாம். தைரியமாக பண்ணலாம்.